கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் கே அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவியுள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். இன்னும் எங்களை எதிர்த்து எதுவரினும் எவர்வரினும் துஞ்சாது எதிர்கொள்வோம், 2026 வெல்வோம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் கே அர்ஜுனன் இல்லத்திற்கு வருகை தந்த அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் வருகை புரிந்து ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஸ்டாலின் அரசு மீது மக்கள் அதிருப்தி. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மனமில்லாத திமுக அரசு எதிர்க்கட்சியினரை பழிவாங்கும் நடவடிக்கையில் மட்டுமே 4 ஆண்டுகளாக கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் விமர்சனம். கோவையில் இலவச வினாவிடை வங்கி புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களிடையே உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நன்றாக படித்து IAS, IFS போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு வந்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என அறிவுரை. நீங்க நன்றாக படிக்க வேண்டும், வருங்காலத்தில் நீங்க தான் IAS, IPS, IFS ஒரு மருத்துவர் போன்ற உயர் படிப்புக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி. செங்கல்பட்டில் வீட்டிற்குள் இருந்த 19 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 17 வயது சிறுவன் உள்பட 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக வீட்டில் கூட இருக்க முடியா அவல நிலை உள்ளதாக வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய விவகாரத்தில் கண்துடைப்பிற்காக 4 பேர் மீது வழக்கு பதிவு. குழந்தை திருமணங்களை தடுப்பதில் சமூக நலத்துறை மற்றும் காவல்துறை முறையாக செயல்படாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே இதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் குடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வட மாநில நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் மிட்டாய் விற்பது போல சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல்லில் மறைத்து வைத்து விற்கப்பட்ட கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள் வருவதை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் 2 கிலோ உலர் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த தாம்பரத்தில் 22 கிலோ கஞ்சா கடத்திய நபர் சிக்கினார். போதைப் பொருள் மாஃபியாக்களை பிடிக்காமல் சில்லறை வியாபாரிகளை பிடித்து காவல்துறை விளம்பரம் தேடிக்கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட 10 கிலோ புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை நல்ல உறக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் காட்டம். கோவை ரயில் நிலையத்தில் 75,000 மதிப்புள்ள உலர் கஞ்சா சிக்கியது. திராவிட மாடலின் காவல்துறையும் மைனாரிட்டி பாஜக அரசின் ரயில்வே போலீசாரும் தீவிர நடவடிக்கை எடுக்காததால் ரயிலில் கஞ்சா கடத்தல் அதிகரிக்கும் அவலம். தருமபுரி மாவட்டம் தாசன்கொட்டாயில் 60 வயது முதியவரை கொலை செய்த தாயும் மகனும் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் கொலைகள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே குடித்துவிட்டு தொந்தரவு செய்த தந்தையை வெட்டி கொலை செய்த மகன் சிக்கினார். திமுக அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடையை திறந்து வைத்துள்ளதால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் முக்கிய குற்றவாளிகளின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடும் கண்ணுக்குட்டி தாமோதரனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என CBI தரப்பு தெரிவித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தஞ்சையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அடுத்தடுத்த 5 கடைகளில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தற்போது மேலும் 2 கடைகளில் ஒரே நேரத்தில் கொள்ளை.
ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி காவல் நிலையத்தில் பெண்ணை மானபங்கம் செய்த விவகாரம். ஆய்வாளர் 2 காவலர்கள் என 3 பேருக்கு 9 வருடம் சிறை தண்டனை. நான்காண்டுகளாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் போராட்டம். சென்னை எழிலகத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களை ஏமாற்ற நினைக்கும் திமுக 2026இல் ஏமாற்றத்தை தான் சந்திக்கும் என அரசு ஊழியர்கள் காட்டம். இந்தியாவிலேயே சொன்னதை செய்யாத ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான் எனவும் விமர்சனம். இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக 2026 நீங்கள் ஏமாறுவீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து தமிழகமெங்கும் வீதியில் இறங்கி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டம். அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுவதால் பொதுமக்கள் அவதி. பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் வெறிச்சோடிய பள்ளிகள். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் வேதனை. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆசிரியர்கள் இல்லாத பள்ளியில் மாணவர்களை பாடம் நடத்தும் அவலம். காரைக்குடியில் பெரும்பாலான ஆசிரியர்கள் தங்களது பள்ளிகளை பூட்டிவிட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டதால் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருந்த காலை உணவு வீணாகி போன அவலம். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை தனியாருக்கு தாரை பார்க்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம். கேரள அரசை போல தமிழக அரசே ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த வேண்டும் என கோரிக்கை. செங்கல்பட்டு நகராட்சியில் உள்ள அம்மா உணவகத்தில் மாத கணக்கில் பழுதடைந்து கிடக்கும் மின்சார உபகரணங்கள். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அம்மா உணவகம் முன்பு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் மைக்கை வீசி எறிந்துவிட்டு வெளியேறிய திமுக கவுன்சிலர். திமுக கவுன்சிலரை நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து வெளியேறுவதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. விருத்தாச்சலத்தில் ஸ்டாலின் பங்கு பெற்ற நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் மூளைச்சாவடைந்த பரிதாபம். ஆட்சியாளர்களின் விளம்பர மோகத்தால் இந்த அவலம் அரங்கேறியிருப்பதாக மக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் மேலக்குன்னத்தூர் அங்கன்வாடி மையத்தின் முன்பு
மனித கழிவு மற்றும் மது பாட்டில் உடைக்கப்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் ஆத்திரம். ஸ்டாலின் ஆட்சியில் வேங்கை வயல் விவகாரம் தொடங்கி பல கிராமங்களில் இந்த சம்பவங்கள் அரங்கேறுவதால் மக்கள் அதிருப்தி. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் உயரதிகாரிகளிடம் வருமான வரித்துறையினர் சோதனை. வருமான வரி ஆண்டுக்கு அறிக்கையில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் கொடுத்திருப்பது உள்ளிட்ட தகவல்களை அடுத்து விசாரணை. திண்டுக்கல்லில் சாதி பெயரை சொல்லி தனியார் பள்ளி ஆசிரியர் கடுமையாக தாக்கியதில் காயமடைந்த மாணவன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. மேடைக்கு மேடை சமூக நீதி பற்றி பேசி விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளியிலேயே ஆசிரியர்கள் சாதி பெயரை சொல்லி மாணவனை தாக்கும் அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அடிப்படை வசதிகள் இன்றி அவதியடைந்து வரும் பழங்குடியின மக்கள். பட்டியலின மக்களை ஒரு பொருட்டாகவே ஸ்டாலினின் திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு. மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் விவசாயம் பாதிக்கும் செயலில் திமுக அரசு ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. திருப்பூரில் பழுதாகி நின்ற அரசு சொகுசு பேருந்தை 2 கிலோமீட்டர் தூரம் கயிறு கட்டி இழுத்துச் சென்ற அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளது என்பதை இந்த காட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளது.